இந்த நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசப்பா இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாய் தந்த தலைப்பு ஏசப்பா கொடுத்தது நம்ம ஜெபத்தை குறித்து உங்களோடு சில காரியங்களை பேசி நம்ம இன்னைக்கு ஜெபத்தில் நடத்த போகிறோம். அருமையானவர்களே, இந்த நாளுக்காக நம்ம ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஜெபத்தை குறித்து இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிறோம் ஏசப்பா. வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஜெபித்தவர்கள் சாதித்தார்கள் ஆண்டவரே. ஜெபித்தவர்களுக்கு தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது ஆண்டவரே. ஏசப்பா, ஜெபத்தின் மூலமாய் நடந்த காரியங்களை குறித்தும் தான தர்மங்களை குறித்தும் இந்த நாளில் பேச ஆண்டவரே, இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு நீங்கள் இடைபட போகிற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம ஜெபத்தை குறித்து தான் நம்ம அதிகமாக தியானிக்க போகிறோம். இந்த நாளில் முதலாவது நம்ம பார்க்கும்போது ஜெபம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைப்போம் அன்னாளுடைய ஜெபம் நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு ஜெபமாக இருந்தது. பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அன்னாள் தேவாலயத்தில் போய் அழுது தன்னுடைய குழந்தைக்காக அழுது ஜெபிச்சாங்க, பொருத்தனையோடு ஜெபித்தாங்க. அதெல்லாம் முதலாவது பகுதியாக நம்ம ஜெபத்தை குறித்து பொருத்தனை ஜெபம் அப்படின்னு சொல்லி அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அன்னாள் அழுது ஜெபிச்சாங்கல்ல, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவருடைய கணவர் எல்கானா, அவங்களுக்கு 2 மனைவி. அதில் அன்னாள் ஒரு தெய்வ பக்தி உள்ள மனைவி, இன்னொருத்தங்க பெனினாள், அவங்களுக்கு குழந்தை இருக்குது. ஆனால் அந்த அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே பாருங்க, ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க. அவங்க தரிசனம் இல்லாத, ஆனால் இவங்க ஜெபிக்கிறவங்க தேவனுடைய பிள்ளை. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய காரியத்தில் கர்த்தர் பாருங்க அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இல்லை. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கா? நீங்க இருக்கிற குடும்பத்தில், இல்லை நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க இருக்கிற தெருவுல, சமுதாயத்தில் நீங்க நல்லா செபிச்சு தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா தேவனோடு வாழாத எத்தனையோ பேருக்கு தேவன் உங்களை விட அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம். அப்ப நம்ம குறித்து அவங்களுக்கு பாருங்க, அன்னாள் அப்படி இருக்கிறபடினாலே வேதம் சொல்லுது பெனினாள் அவங்க இவங்களை ரொம்ப துக்கப்படுத்துறாங்க. இவங்க வருஷந்தோறும் பண்டிகை ஆசரிக்க அழைத்து போகும்போதெல்லாம் அந்த இடத்துல வச்சு அவனுடைய கணவர் பலி செலுத்தி, நல்ல ஒரு கணவர் எல்கானா, அவங்க அண்ணலுக்கு குழந்தை இல்லாததுனால ரெட்டிப்பான பங்கு கொடுக்கறாங்க. ஆனா பெனினாளுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்கறாங்க. அந்த இடத்துல இவள் விசனப்படுத்தப்படுகிறாங்க. அப்ப அந்த பெனினாள் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, வார்த்தையினால தாக்குறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே சூழ்நிலையில இன்றைக்கு நீங்க வைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக வாழ்றேன், நான் இயேசுக்காகவே வாழும்போது இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல. ஆனா என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தங்க ஆண்டவருக்காகவே வாழல, ஜெபிக்கல, தரிசனம் இல்லை. ஆனா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறபடினால நீ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், நீ வாழ்ந்த என்ன பிரயோஜனம், நீ ஜெபிச்சு பிரயோஜனமே இல்லை, நீ கர்த்தரோட கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கலாம். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே, ஏன் தேவன் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்துல பாருங்க சில தடைகளை வைத்தாங்க அப்படின்னு அதை லேட் பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க மூலமாய் ஒரு நல்ல குழந்தை, ஒரு தீர்க்க தரிசி உருவாகுவதற்கு அந்த தாயுடைய கண்ணீர் தேவைப்பட்டது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, அவங்க உடைக்கப்பட்டு தெய்வ சமூகத்துல போய் அழுது அந்த கண்ணீர்னால ஒரு அருமையான ஒரு சந்ததி இந்த பூமியில ஒரு தீர்க்க தரிசி உருவாகுவதற்கு தான் அத்தனை சத்ருனால அவங்களுக்கு அவ்வளவு உபத்திரவம். அவங்க கரெக்டா செஞ்சாங்க. ஏன்னா அவங்க கணவர் சொல்லி ஆறுதல் படுத்துவாங்க, நான் உனக்கு 10 குமாரரை பார்க்கிலும் அதிகமானவல்ல, நீ அழாத அப்படின்னு சொல்லி. இது வருஷந்தோறும் நடக்கும். ஆனா ஒரு ஆண்டுல அவங்க வந்தாங்க பாருங்க, இதே மாதிரி நடந்தது. அதான் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 13-14 வசனம் சொல்லுது. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடு மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகியால் அவள் வெளித்திருக்கிறார் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அவங்க ஆலயத்துல போய் அழுது செபிக்கிறாங்க. வசனம் சொல்லுது, அவள் இருதயத்தில் பேசுறாள், உதடு மாத்திரம் அசைந்தது. அவள் அந்த அளவுக்கு அந்த கவலையில எல்லாத்தையும் ஏசப்பாட்ட சொல்லுகிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஸ்திரீயாய் அன்னாள் காணப்பட்டாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க இருதயத்தில் இருந்தே அவங்க பாருங்க பேசினாங்க.
அப்போ அந்த அளவுக்கு இருதயத்திலேருந்தே இயேசு உதட்டில் பேசுறதல்ல, இருதயத்தில் பேசி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னாய். நீங்கள் இன்னைக்கு எந்த காரியத்தில் விசனப்படுத்தப்படுகிறீங்களோ, எந்த காரியத்தில் துக்கப்படுத்தப்படுகிறீங்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர பாருங்க. உங்கள் கண்ணீரினால ஒரு பெரிய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதோ எந்த காரியமானாலும் இன்றைக்கு கர்த்தர் தரும்படியா இந்த அருமையான வேளையில தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த அருமையான தெய்வ பிள்ளையே, அவளை இதயத்திலிருந்து பேசினாங்க, உதடு மாத்திரம் அசைக்கிறது. அப்ப ஊழியக்காரங்க பாக்குறாங்க, ஏலி பார்த்து நினைக்கிறாங்க, எல்லாருமே உதட்டுல தான் துதிப்பாங்க, நன்றி சொல்லுவாங்க, விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஆனா இவங்க பாருங்க, உதடுமா தான் இவ வெறித்திருக்கிறாங்க அப்படின்னு குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட நினைச்சு அவங்க சொல்றாங்க, உன் குடிய உன்னை விட்டு விலைக்கு போடு அப்படின்னு சொல்லி. அந்த அளவு பாருங்க, அவங்க வேதனையோடு அழும்போது ஒரு ஊழியக்காரங்க மறுபடியும் அந்த ஒரு வேதனைப்படுத்துற ஒரு வார்த்தை, அந்த வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்கும்போது இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் அர்ப்பணிச்சு அழுதாங்க. அவங்க சொன்னாங்க, நான் அப்படிப்பட்ட ஸ்திரீ இல்ல, என்னுடைய விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்துல ஊற்றி விட்டேன், நான் ஆண்டவருடைய என்னுடைய காரியத்தை இயேசுடத்துல ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவம் பெற்றிருக்கிற நீங்க, நான் அப்படிதாங்க அழுது ஜெபிக்கிறேன். இயேசுக்கும் தான் எனக்கும் தாங்க வரும். எப்ப நான் விசனப்படுத்தப்படுகிறேனோ, எப்ப நான் கஷ்டப்படுகிறேனோ, எப்ப யார் மூலம் எனக்கு ஒரு துக்கம் வருதோ, அந்த சூழ்நிலையில் இயேசுடத்துல தாங்க நான் அதிகமா ஜெபிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய காரியத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை தர போறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாங்க, உனக்கு அருமையான ஒரு காரியத்தை நான் செஞ்சு தேசத்திற்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற போறேன்னு சொல்லி. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், சிலருக்கு ஈஸியா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுவாங்க, சிலர் அழுது கண்ணீரோடு பெற்றுக்கொள்ளுவாங்க. பிரியமான தேவ பிள்ளையே, நீங்க அதை குறித்து கூட நினைக்கல, எனக்கு எல்லாமே அழுது தாங்க கிடைக்கும், நான் ரொம்ப போராடி தாங்க பெற்றிருக்கிறேன். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, நீங்க அதை கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். அழுது போராடி பெற்றுக்கொண்டதை கர்த்தர் பெஸ்டாய் கொடுப்பார், அழகாய் கொடுப்பார். எனக்கு அருமையான ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, என்னுடைய மகனுடைய மேரேஜுக்காக நான் அழுது ஜெபிச்சேன், தேவனிடத்தில் ஆண்டவரை பொருத்தனை பண்ணினேன், அழுது ஜெபித்தேன். அவனுடைய மேரேஜ் லேட்டாக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபிச்சேன். ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஏற்ற நல்ல மருமகளை கொடுப்பேன், அவளுடைய கேரக்டர் இப்படி இருக்கும், நல்ல குடும்பத்தில் ஒத்து போகிற ஒரு மகளாய் இருந்து செயல்படுகிற நல்ல மகளை உனக்கு கொடுப்பேன். அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகனோடு அதே வயதுள்ள நிறைய பேருக்கு திருமணம் நடந்தது, ஆனா என்னுடைய மகனுக்கு திருமணம் லேட் ஆகிட்டே இருந்து ரொம்ப அழுதேன், தெய்வ சமூகத்துல ஜெபிச்சேன், கர்த்தர் ஒரு அருமையான மகளை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, அந்த மகள் எனக்கு ஒரு உண்மையான மகளாயிருந்து, ஏன்னா என் கண்ணீரில் நான் ஜெபித்து தேவனிடத்தில் அழுத போது கர்த்தர் வாக்கு கொடுத்தார். சிலர் ஈஸியா பெற்றுக்கொண்டாங்க, அவர்களை விட எத்தனையோ வீடுகள், எத்தனையோ பிரச்சனைகள். ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுத்த மகள், நான் அழுது ஜெபிச்ச போது கர்த்தர் வாக்கு பண்ணினார், இந்த கண்ணீருக்கு நல்ல ஒரு மகளை நான் கொடுப்பேன். இவ்வளவு நாட்கள் லேட்டானதே இந்த உன் கண்ணீர், உன்னுடைய குமாரனுக்கு, உன் வீட்டில் வரப்போற மகளுக்கு அந்த கண்ணீர் தெய்வ சமூகத்தில் ஊற்றும்படியாக தான் நான் உடைத்தேன் என்று சொல்லி பாருங்க, அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம். அநேகர் சாட்சி சொன்னாங்க, நல்ல ஒரு மகள் அந்த குடும்பத்திற்கு, நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு காரியத்தை செய்தார். பிரியமானவர்களே, அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறவங்களுக்கு கொடுக்கிறது பெஸ்டாய் கொடுப்பார். நல்ல ஒரு தெய்வ ஆசீர்வாதம் உள்ள ஒரு சந்ததியை கொடுப்பார், தெய்வ ஆசீர்வாதமான ஒரு வேலையை கொடுப்பார், தெய்வ ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர். அப்ப நீங்க நினைப்பீங்க, நான் அழுது ஜெபிச்சதுனால கர்த்தர் எனக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமான காரியத்தை செஞ்சிருக்கார். எத்தனை பரிகாசங்கள் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், உங்க கண்ணீரின் நிமித்தம் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும்படியா இன்று உங்களோடு கூட இயேசுப்பா பேசி கொண்டிருக்கிறாங்க. கண்டிப்பா கர்த்தர் அதை செய்வார்கள். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய கண்ணீர், அது மாத்திரமல்ல, அவங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாங்க. அன்னாள், இந்த குழந்தை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா இவனை நான் உங்களுக்குன்னே தந்துருவேன், இந்த ஆலயத்திலே கொண்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எந்த ஆலயத்தின் சன்னிதானத்தில் அவர்கள் துக்கப்படுத்தப்பட்டார்களோ, எந்த ஆலயத்தில் வந்து அழுத போது குடித்து வெறித்து நீ பிதற்றி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரன் கூட சொன்னாங்களோ, அதே ஆலயத்தில் அந்த குழந்தை வளர்க்கப்பட்டு ஒரு தீர்க்க தரிசியாய்
அதே ஆலயத்தில் தரிசனம் உள்ள ஒரு மகனாய் கர்த்தர் மாற்றினார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, நீ அவமானப்படுத்தப்படுகிற அதே இடத்துல, நீ எந்த இடத்துல துக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, யாரால நீ அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த குடும்பத்தில் தலை குனிந்து கொண்டிருக்கிறாயோ, அதே இடத்துல உன் கண்ணீரின் ஜெபத்தின் மூலமாய் தேவன் ஒரு நாள் வரும் உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரை, இருதயத்தை தேவனுடைய சமூகத்துல ஊற்றுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இரண்டாவது நம்ம பார்க்கும்போது ஜெபமும் தான தர்மமும். அதாவது ஜெபம் மாத்திரம் போதுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இரண்டாவது ஜெபம் தான தர்மம். இங்க கொர்நேலியு என்கிற ஒரு தெய்வ மனிதனை குறித்து நம்ம வேதத்துல வாசித்து இருக்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 3-4 வசனத்தை நம்ம வாசிப்போம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவன் தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதட்சியமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நிலைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டுகிறது. பாருங்க, அருமையான தேவ பிள்ளையே, வசனம் சொல்லுது, கொர்நேலியு தூதன் வந்து சொல்றாங்க, உன்னுடைய ஜெபமும் தான தர்மமும் தேவனுடைய சன்னிதானத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்து எட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, நீ பேதுரு அப்படின்னு சொல்ற தெய்வ மனிதன் இருக்கிறார், அவர் வந்து சீமோனுடைய வீட்டில் தோல்பதனிட சீமோ அங்கே போய் அவரை வரவை அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், அவங்க பண்ற ஜெபம், அன்றைக்கு கொர்நேலியு பண்ற தான தர்மம் வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்து எட்டிற்று. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கிறவன் நம்மளால முடிஞ்ச உதவிகளை, ஒரேல நம்மளை எல்லாரும் பரிகாசம் பண்ணலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா நம்ம கர்த்தருடைய காரியத்துல ஏசப்பாவுக்காக நம்ம உண்மையாய் செபிக்கிறதும், நம்ம உண்மையாய் ஆண்டவருக்காக தான தர்மங்களை நம்ம செய்வோம்னு சொன்னா கண்டிப்பா அந்த தான தர்மங்களுக்கு ஏற்ற பலனை ஏசப்பா கொடுப்பாங்க. அன்றைக்கு கொர்நேலியு குடும்பத்துல அந்த மாதிரி இருந்தது. அப்போ அவன் சொல்ல, எல்லாம் நீ செஞ்ச ஜெபம் எல்லாம் தான தர்மம் எல்லாம் தேவனுடைய சன்னிதானத்துல வந்து எட்டிற்று. அப்ப பேதுருவை வரவழைங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆள் அனுப்பி பேதுருவை கூப்பிடுறாங்க. அவங்க இங்க வரும்போது ஏற்கனவே ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனத்துல பேசுறாங்க. அசுத்தமானதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னது, இல்லை நீ அசுத்தம் நினைக்காத, நான் இதை சுத்தமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்க வரும்போது புற ஜாதிகள் பாருங்க, இந்த கொர்நேலியு அவங்க பேதுருவை வர வச்சு சொந்தக்காரங்களை எல்லாரையும் அந்த வீட்டில் வர வச்சிருக்காங்க. அதனால அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கெல்லாம் ஊற்றப்பட்டு பல பாசையில பேசுறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைய, இரண்டாவது நம்முடைய ஜெபம் தான தர்மம். நீங்க செய்கிற சின்ன காரியங்கள், இன்னைக்கு என்னால இதை செய்ய முடியும், சிலர் சொல்லுவாங்க எனக்கு இவ்வளவுதாங்க செய்ய முடியும், அதை செய்கிறேன் மற்றவங்களுக்காக. ஒரு சின்ன ஹெல்ப்பு, பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன சமையல் செய்து கொடுக்கிற காரியம், சின்ன காரியங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். அதன் மூலமாய் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை தர. சில நேரம் ஆண்டவர் சின்ன ஒரு காரியத்தின் மூலம் கூட ஆண்டவர் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. கண்டிப்பா நம்ம செய்கிறதை கர்த்தர் நினைப்பூட்டுவார். நம்ம செய்கிறத சில வேளையில மற்றவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க. நம்ம கூட இந்த சின்ன உதவிதானே நம்ம செஞ்சிருக்கோம்னு நினைப்போம். ஆனால் அதற்கு ஏற்ற பெரிய பலனை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு கொர்நேலியு அவங்களுடைய அந்த தான தர்மங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய தேவனுடைய சன்னிதானத்துல வந்ததுனால அன்றைக்கு பேதுருவை அனுப்பி அவங்களுக்கு நல்ல அபிஷேகத்தை, ஒரு ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் அந்த குடும்பம் அவர் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்க உதவி செய்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையை, செபிக்கிற நம்மால் முடிந்த உதவிகளை நம்ம மற்றவங்களுக்கு செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதே மாதிரி தர்காள் என்கிற ஒரு ஸ்திரீ, அவங்கள குறித்து வேதத்துல சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தெர்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரிகைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள். பாருங்க, ஒரு அருமையான ஒரு சகோதரி யோப்பா பட்டணத்துல இருந்திருக்காங்க. தற்கால் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசினா ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு அருமையான அவங்க நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் அவங்களால முடிஞ்ச காரியத்தை செஞ்சிடும். பின்னால் உள்ள வசனம் சொல்லும், திடீர்னு சொல்லி பாருங்க, அவளுக்கு வியாதி வருது, அவங்க மரிச்சு போயிட்டாங்க. அப்போ விதவைகள் எல்லாம் வந்து பேதுருவ சீசர்கள் அழைக்கிறாங்க, நீங்க இப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வரும்போது அவங்க அழுறாங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் காட்டுறாங்க, பாருங்க எங்களுக்கு இதெல்லாம் தச்சு கொடுத்தாங்க, எங்களை போசிச்சாங்க, நடத்துனாங்கன்னு சொல்லி.
அதனால பாருங்க, அன்னைக்கு அவங்களுடைய ஜீவனை மறுபடியும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அது அப்போஸ்தலர் 9:41 சொல்லுது. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை இழுத்தனுப்பி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினார். அல்லேலூயா. அன்னைக்கு பேதுருவின் மூலமாய் தேவன் அந்த தற்காலை உயிரோடு எழுப்பினார். காரணம் பாருங்க, அவங்க செஞ்ச நற்கிரிகை. அப்ப அவங்க அழுறாங்கல்ல, விதவைகள் எல்லாம் சொல்றாங்க, இவங்க எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தைச்சு கொடுத்தாங்க, எங்களை நல்லா கவனிச்சிட்டாங்க, எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அழுத உடனே பாருங்க அவங்க செபிக்கிறாங்க. பேதுரு கர்த்தர் பாருங்க அந்த நற்கிரியைகளை கண்டு, அவங்க செஞ்ச அந்த உதவியை கண்டு அவங்களுக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியும், ஏன்னா அவங்க சொல்றாங்க, இப்படி இவங்க மறுபடியும் எழும்பினா எங்களை போசிப்பாங்களே, எங்களை நடத்துவாங்களே, அவங்க ட்ரெஸ் எல்லாம் தைச்சு கொடுப்பாங்களே அப்படி சொன்ன போது தேவன் உயிரோடு எழுப்பினார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, நாமும் கூட ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். நீங்க தேவனுக்காக செஞ்சு, உங்களால் முடிந்த காரியத்தை செஞ்சு, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு, இன்றைக்கு ஒருவேளை மரண படுக்கையில நீங்க இருக்கலாம். இல்லை நீங்க உதவி செஞ்சவங்க கூட உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம். ஆனா இன்னும் அநேகர் உங்களுக்காக இருப்பாங்கல்ல, சிலர் உங்களை குற்றப்படுத்தலாம். அதனால இன்னைக்கு நீங்க முடக்கப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு ஏற்ற பலனை நான் உனக்கு தருவேன். நீங்க உண்மையா செஞ்சீங்கன்னா, இல்ல நம்ம உண்மையாய் செஞ்சதற்கு தேவன் பதில் தருவார். அதனாலே கர்த்தர் உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். நீங்க மறுபடியும் அநேகருக்கு உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு அநேகருக்கு செய்யத்தக்கதாக கர்த்தர் மறுபடியும் உங்களை எழுப்பி, நீங்க செஞ்ச அந்த தொண்டை, நீங்க செஞ்ச அந்த உதவி இன்னும் ஏழைகளுக்கு தேவைப்படுது, விதவைகளுக்கு தேவைப்படுது, சின்ன பிள்ளைகளுக்கு தேவைப்படுது, முதியோருக்கு, உங்க குடும்பத்துக்கு நீங்க இன்னும் தேவைப்படுகிறபடினால கர்த்தர் மறுபடியும் உங்களை உயர்த்தி அதே ஸ்தானத்துல வைத்து மற்றவங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு மரண போராட்டத்தை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு சாட்சியை கூட கேட்டேன், ஒரு அருமையான ஒரு சாட்சியை கேட்டேன். தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவங்க, அருமையான ஒரு சகோதரி, அவங்களுக்கு 4 பெண் பிள்ளைகள். அவருடைய கணவர் இளம் வயதிலும் மறிச்சு போயிட்டாங்க. அவங்க சின்ன கைத்தொழில் செஞ்சுதான் அந்த பிள்ளைகளையும் வளர்த்துட்டு இருந்தாங்க. நல்ல ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு சபையில் அங்கத்தினராக இருந்தாங்க. நல்ல ஜெபிக்கிற ஒரு சகோதரி. அந்த 4 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு அப்படி வளர்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க சபைக்கு போகும்போது சபை பாஸ்டர் அறிவிப்புல சொன்னாங்க, நம்முடைய வட இந்தியாவில் இருக்கிற மிஷனரிகளுக்கு ஒரு 2 வீலர் தேவைப்படுறது, ஒரு பைக்கு தேவைப்படுது, கர்த்தரால் ஏவப்பட்டவங்க உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அந்த ஆராதனை முடிவடைச்சிட்டு பாருங்க. அந்த அருமையான சகோதரி மறுநாள் காலையில அந்த பாஸ்டர்கிட்ட போய் நின்றாங்க. அவங்க பார்த்து, என்ன சிஸ்டர் வாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படி கேட்டு, நல்லா இருக்கிறேன் பாஸ்டர்னு சொல்லி ஒரு 3.5 லட்சம் ரூபாயை அந்த பாஸ்டர் கையில கொடுத்தாங்க. அவங்க கேட்டாங்க, என்ன எவ்வளோ காசு கொண்டது என்ன அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நேற்றைக்கு நீங்க அறிவிப்பு கொடுத்தீங்கல்ல, நம்முடைய மிஷனரிகளுக்கு பைக் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்காக செபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க உண்மைதான், ஆனால் என்னுடைய அக்கௌண்ட்ல ஒரு 3.5 லட்சம் ரூபாய் இருக்குது, இதை நீ எடுத்து அந்த மிஷனரிகளுக்காக கொடுத்துரு அப்படின்னு ஆண்டவர் பேசுறாங்க. அதனால இதை வச்சு கொள்ளுங்க, அவங்களுக்கு வாகனம் வாங்கி கொடுங்க. அந்த பாஸ்டர் அதிர்ந்து போனாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இதை வாங்கவே மாட்டேன், ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுகிறீங்க, சின்ன கைத்தொழில் செஞ்சுதான் அவங்க குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகல, அவளை படிக்க வைக்கணும், மேரேஜ் எவ்வளோ தேவை இருக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு தந்தது, இதை நான் வாங்கி கொடுத்தா எனக்கான தப்பு, நான் கொடுக்க முடியாது. எத்தனையோ பேர் இருக்காங்க, கர்த்தர் அந்த தேவையை சந்திப்பாங்க, நான் செபிச்சு உங்கள்கிட்ட காசை கொடுக்குறேன், நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லவே இல்லை பாஸ்டர், கர்த்தர் எனக்கு சொன்னாங்க நீங்க இதை வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி மறுபடியும் கட்டாயப்படுத்தினதுனால அவங்க செபிச்சு அந்த காசை வாங்கி வட இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் பாருங்க, வட இந்தியாவில் வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய மிஷனரி, அவங்க எல்லாம் மிஷனரி பணித்தளத்தை சந்திக்கும்படியாக புறப்பட்டு வந்தாங்க. அவ வரும்போது ஒரு மிஷனரியை சந்திச்சு அவங்க கூட ஃபீல்டுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, இது எங்களுக்கு புதிதாக ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஒரு சபை, அந்த சபையிலேருந்து கொடுத்தாங்க. அங்க இருக்கிற ஒரு ஏழை விதவை இந்த மாதிரி இதை செஞ்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த வெளிநாட்டில் இந்த மிஷனரி அவங்க வந்தவங்க சொன்னாங்க, இவங்களை எனக்கு பார்க்கணும், கர்த்தர் என்னோடு வெளிநாட்டில் இருக்கும்போது பேசினார் ஒரு விதவை, நீ அவங்கள போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்க மறுபடியும் அந்த மிஷனரியோட கூட இணைந்து இந்த சர்ச்சோடு தொடர்பு கொண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்கள பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சீங்க, எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா ஆண்டவர் என்னோடு பேசினார், ஒரு விதவை காண்பி எங்க போ அப்படின்னு சொல்லி
அவங்க சொன்னாங்க, உங்கள் 4 பிள்ளைகளுடைய மேரேஜை நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லி அதே இடத்துல 4 பிள்ளைகளுக்கும் 4 வீடு, பெரிதான 4 வீடுகளை கட்டி அது மாதிரி நல்ல முறையில் அவங்களுக்கு நல்ல அருமையான ரட்சிக்கப்பட்ட நல்ல வாலிபர்கள் 4 மேரேஜையும் அவங்களே பொறுப்பெடுத்து நடத்தி இன்றைக்கு அந்த பகுதியிலே அவங்க ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் பண்ற ஜெபமும் தான தர்மமும் ஒரு நாளும் தேவன் மறந்து போக மாட்டாங்க. அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தந்து உயர்த்துவாங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்க செஞ்சதுனால அவமானப்பட்டு இருக்கலாம், செஞ்சும் உங்களால் நிந்தித்து இன்றைக்கு நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு நிற்கலாம். கவலைப்படாது, தேவன் நம்மை மறந்து போக மாட்டார். நீங்க செஞ்ச தான தர்மங்கள், நீங்க செய்கிற காரியத்திற்கு ஏற்ற பலனை தருவார். எந்த இடத்துல முடக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் எழும்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 3வது, ஜெபித்து தெய்வ சித்தத்துக்காக செயல்படணும். 3வது நம்ம பார்க்கும்போது, முதலாவது நம்ம செபிச்சு நம்முடைய காரியத்திற்காக செபிச்சு ஒரு அன்னாளை போல. 2வது ஜெபம், தான தர்மம், கொர்நேலியு, தற்காலி இவங்களை போல நம்ம வேதத்தில் சொல்லப்பட்ட இவர்களைப் போல வாழும்போது இவன் ஆசீர்வதிப்பார். 3வது ஜெபித்து தெய்வ சித்தத்தை செய்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் எஸ்தர். அவங்க ஜெபித்தாங்க. அவங்களுடைய குலத்திற்கு ஒரு அவமானம், ஒரு கொலை செய்கிற அனுபவம், அந்த குலத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் வந்தபோது கண்டுகொள்ளாம இருக்கல, ஜெபிச்சாங்க. ஜெபிச்சது மாத்திரமல்ல, அந்த சட்டத்தை மீறி நின்று போய் செயல்பட்டாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜெபிக்கிறவங்க, ஆனா என்னால் செயல்பட முடியும், எவ்வளவு பிரச்சனைங்க, இந்த காரியத்தை டீல் பண்ண ஆவியானவர்களுக்கு ஏவுனா கண்டிப்பா எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் உங்க மூலமாய், உங்க ஜெபத்தின் மூலமாய், நீங்க இருக்கிற ஃபீல்டுல உங்களால செய்ய முடியுங்க. நீங்க இருக்கிற பதவியில, நீங்க இருக்கிற வேலை மூலமே கர்த்தர் செய்து அந்த இடத்துல அந்த சட்டத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செஞ்சு அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எஸ்தர் 4:16 சொல்லுது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார்களும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, எஸ்தர் ஒரு அனாதையா வளர்க்கப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ராஜ காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு அரண்மனையில ராஜாத்தி என்கிற ஒரு காரியம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த நாட்கள்ல தான் ஒரு சந்தோஷமா ஒரு ராஜகுமாரத்தியா அவங்க அந்த அரண்மனையில் இருக்கும்போது திடீர்னு சொல்லி யூத குலத்தை அழிக்கும்படி ஆமான் என்று ஒரு சத்துரு எழும்புறான். அவனுக்கு கோபம். மர்கதேவ் என்கிற ஒரு தெய்வம் அவங்க இவனை வணங்கல, அந்த ஒரே காரியத்திற்காக அவன் நினைக்கிறான். ஏன்னா இந்த ஆமானை அன்றைக்கு ராஜா உயர்த்தி வச்சிருக்காங்க, எல்லாவற்றிலும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்து. அப்ப இந்த மிருகதேவ் வணங்காததுனால ஒரு கோபம். அவன் நினைக்கிறான், இவனை மட்டும் அழிக்கிறது எனக்கு ரொம்ப சிம்பிள், இதில் ஒரு ஈஸி. அப்படி இல்லை, இவன் குலத்தையே அழிக்கணும், இவனை வாழ விடக்கூட, இவன் குலத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கூட, எல்லாரையும் கொல்லும்படியான சட்டத்தை அன்றைக்கு கொண்டு வரும்போது அதே யூத குலத்துல பிறந்த ஒரு ராஜாத்தியை தேவன் ராஜாத்தியாய் ஒரு எஸ்தரை அபிஷேகம் பண்ணி உள்ள அனுப்புறாரு. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளை, உங்களை தேவன் ஒரு திட்டத்தோட அனுமதித்து நீங்க இருக்கிற இடத்துல இப்ப அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க இருக்கிற குடும்பமா இருக்கலாம், நீங்க இருக்கிற பணித்தளமா இருக்கலாம், நீங்க இருக்கிற வேலை பார்க்கிற இடமா கூட இருக்கலாம். தேவன் அந்த இடத்துல என் மகள் மூலம் இந்த திட்டத்தை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி ஒரு சமாதானத்தை அங்க கொண்டு வருவேன். அங்க இருக்கிற அந்த கொலைபாதக செயலுக்கு நான் என் மகளை ஜெபிப்பதற்காக கொண்டு போயிருக்கிறேன், இல்ல இந்த திட்டத்துக்கு செயல்படுத்த கொண்டு போயிருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு உங்களை அந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கலாம். அவங்க கொண்டு போய் சந்தோஷமா இருக்கும் போது திடீர்னு இந்த பிரச்சனை வரும்போது அளவா அவங்களுடைய அவங்க தகப்பனார் இல்ல, இவங்க தான் வளர்த்துறாங்க மிருகதேவ். அப்ப அவங்க சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி வருது, நீ போய் பேசு, ராஜாவிடத்துல பேசு அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க சொல்றாங்க, பல நாட்களா ராஜா பேசி அழைச்சாதான் போக முடியும். இதற்கு முன்னாடி இருந்த ராஜகுமாரத்தி அவங்க அழைக்கப்படாம போய் தான் பிரச்சனை. அதனாலதான் இன்னொருத்தங்களை எடுத்திருக்காங்க, அவங்க கொலை கூட செஞ்சிருவாங்க. இப்போ அழைக்கப்படாம போகும்போது ஏன் இப்படி சட்டத்தை மீறி வந்தா, நான் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களை கொலை கூட செஞ்சிடலாம். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, நான் போறேன், செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்துக்காக நான் போறேன். அப்படிதாங்க பிரச்சனை இருக்கும். உங்க உயிரை பிணையம் வைத்து தான் நீங்க திட்டங்களில் நிற்க வேண்டியது இருக்கும்.
சட்டத்தை மீறி போகும்போது ஒருவேளை நான் கொலை செஞ்சு என்னை கொலை பண்ணி கூட போகலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் தேவன் உங்களை நிறுத்தி இருக்கலாம். எப்படிங்க நான் பேசுவேன், எப்படிங்க செயல்படுவேன், என்னை கொலை செஞ்சிட கூட செஞ்சிருவாங்க, நான் எப்படிங்க இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு அவள் சொன்னால், நானும் என் தாதிமார்களும் செபிக்கிறோம், நீங்களும் எனக்காக செபிங்க, நான் சட்டத்தை மீறி அந்த இடத்துல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா செபிச்சாங்க. அவங்க சட்டத்தை மீறி போகும்போது ராஜாவுடைய கண்களில் 3 நாள் செபிச்சுட்டு போனாங்க. அவர் பாருங்க, அந்த செங்கோலை நீட்டினாதான் தயவு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். எஸ்தருக்கு அந்த செங்கோல் நீட்டப்பட்டது. அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தின் பாதி கேட்டால் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அவங்க ஜெபிச்சாங்க 3 நாட்கள் பாருங்க, புசியாமலும் குடியாமலும் அந்த ஜெபத்தில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். ஜெபிச்சுட்டு சும்மா இருக்கல்ல, செயல்படவும் செஞ்சாங்க. ஆண்டவர் ஒரு திட்டத்தோட, தேவன் அதற்கு முன்பாகவே சத்துருவை சத்துரு ஒரு திட்டம் போட்டான், எப்படியாவது இந்த குலத்தை அழிக்கணும். ஆனால் தேவன் ஒரு திட்டம் வைத்தார். அதற்கு முன்பாகவே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அதே குலத்தில் பிறந்த ஒரு மகளை அந்த தேசத்திற்குள்ளாடி ஒரு ராஜாத்தியாய் கர்த்தர் கொண்டு போயிட்டு, அதான் மிருகதை சொல்லுவார், நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும், நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்போ ஒருவேளை நீ அரண்மனை உனக்கு கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் நான் எப்படி செயல்பட முடியும், அவர் என்னை கூப்பிடவே இல்லையே, இல்லை ஜெபிச்சுட்டு கூப்பிட்டாதான் போவேன் அப்படி இருக்கல்ல, அப்படி நீ இருந்தா, அப்படி நீ செயல்படாமல் இருந்தால் கண்டிப்பா அவருடைய யூத குலத்திற்கு இன்னொருத்தரை எழுப்பி கர்த்தர் அந்த ஒரு பெரிய அழிவிருந்து மீட்டுக்கொள்ள, ஆனால் நீயும் உன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் இப்படி ஒரு பெரிய நல்ல ஒரு சூழ்நிலையை வைத்ததற்கு காரணம் நீ இந்த இடத்துல பேச ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த காரியத்திற்காக நீ நிற்ப, இந்த காரியத்துக்காக நீ செயல்படுவான்னு சொல்லிதான் இந்த காரியத்தையும் இந்த பதவிகளையும் இந்த பொறுப்புகளையும் இந்த அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருப்பார். அநேகர் அதை அசட்டை பண்ணி அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, சூழ்நிலை சாதகமா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலை சாதகமாக இல்லாத சூழ்நிலையிலும் நம்ம ஜெபிச்சு கர்த்தர் ஆவியானவங்களுடைய ஏவுவார்னா நீங்க செயல்பட்டால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். அன்றைக்கு எஸ்தர் செஞ்சாங்க. எல்லா இடங்களும் ஆமா நினைச்சாரு விடவே கூடாதுன்னு சொல்லி பாருங்க, அந்த மிருகதேவுக்கு ஒரு தூக்குமரம் செஞ்சாங்க. அது மாதிரி சட்டத்தை எல்லா இடங்களிலும் யூதருக்கு அழிவு. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் இவரெல்லாம் சங்கரிக்கணும், யூதர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த எஸ்தர் அந்த ராஜாவிடத்துல போய் நிற்கிறாங்க. அவங்களுடைய கண்களில் தயவு கிடைச்சி என்ன வேணும்னு கேட்கும்போது, நான் உங்களுக்கு விருந்து பண்ண போறேன்னு சொல்லி பொறுமையாய் அந்த ஆமானியம் வர வச்சு விருந்து பண்ணி தன் குலத்திற்கு வரப்போகிற அழிவை கூட அவங்கள்ட்ட சொல்லி அவர் கேட்கிறார், இப்படி பண்றது யாரு? எங்க குலத்தை அழிக்கும்படியா ஒரு சத்துரு எழும்பி இந்த நாட்கள் அந்த திட்டத்தை கொண்டு வர சொன்ன கேட்கிறார், யார் அது அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. அதே எஸ்தர் 8:17 வசனம் சொல்லுது, ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளைகளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் மாறி போனது. எந்த நாளில் அந்த சத்துரு எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி நியமித்தானோ அந்த நாளில் அவர்களுக்கு கொள்ளையிடணும்னு சொல்லி ஜனங்கள் யூதருக்குள்ள பயமும் தீகளும் அதற்கு முன்பு பார்க்கும்போது அவங்க பயந்து போய் ஐயோ நாங்கெல்லாம் அழிக்கப்பட போற நினைத்த நாளிலே கர்த்தர் அந்த சட்டத்தை மாற்றி அமைத்து ஒரு எஸ்தர் மூலமாய் கர்த்தர் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே மகிழ்ச்சியும் விருந்துண்டு கொண்டாடும் நாளாய் மாறினது. பிரியமானவர்களே, ஒருவேளை சத்துரு உங்களுக்குன்னு ஒரு கெடு நாளை நியமித்து இந்த நாளுக்கு பிறகு இந்த ஊழியம் இருக்காது, இந்த நாளுக்கு பிறகு இவங்க வாழ்க்கையே இருக்காது, இவங்க இனி வாழ முடியாதுன்னு சொல்லி சில நாட்களையும் மாதங்களையும் குறிப்பிட்டு இருக்கலாம். நீங்க ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க, அப்படி சத்துரு செஞ்சா நீங்க தேவனிடத்தில் உண்மையா வாழ்ந்தீங்கன்னு சொன்னா ஒரு எஸ்தரை போல தைரியமாய் செயல்பட்டு செபிக்கிற ஒரு அன்பு சகோதரியா நீங்க இருப்பீங்கன்னா உங்க குடும்பத்திற்கு மாத்திரமல்ல உங்க தேசத்திற்கே உங்களை கொண்டு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எந்த நாள் உங்களுக்கு அழிவுன்னு நினைச்சாங்களோ, எந்த மாதம் உங்களுக்கு அழிவுன்னு நினைச்சாங்களோ, ஒருவேளை கழிந்த வருடம் கூட நினைச்சிருப்பான் சத்துரு, இந்த வருஷத்தோட முடிஞ்சு போயிட்டு இந்த ஊழியம் இந்த நபர் இவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இனிதான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சத்துரு அப்படின்னு நினைக்கிறபடினால உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் சொல்லுவார், மிகுந்த நன்மைகளை தருவார். நம்ம கரெக்டா உண்மையா ஆண்டவரோடு வாழ்வோன்னு சொன்னா, உண்மையாய் தேவனுக்கு பயந்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்குமானால், ஜெபித்து செயல்படுகிறவங்களாய் நீங்களும் நானும் இன்றைக்கு வாழுவோன்னு சொன்னா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அதே நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் மாறும். அந்த நாட்கள்ல நம்ம ஆர்ப்பரிப்பு நாள். சத்துரு நினைச்சு பார்த்துட்டே இருப்பான், அவன் நினைச்சு கொண்டே இருந்தான், அழிஞ்சிருவான்ல இவ்வளவு நாள் தானே நான் தூக்கும். அதே தூக்கும் மரத்துல அந்த ஆமான் தொங்கப்பட்டான். அவருடைய குடும்பம்
அழிஞ்சு போனது. யாரெல்லாம் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து ஒரு தூக்கு மரத்தில் இவனை தொங்க போட்டு சொன்ன அதே மாதிரி இந்த தலை உயர்த்தப்பட்டது. ஆமோனுடைய ஸ்தானத்தில் அவன் அந்த அரண்மனைக்குள்ளால வந்தான். அவனை அதே ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்தினார். பல நாட்கள் அவனுக்கு செய்யாத நன்மை நினைவுபடுத்தப்பட்டது. அதனால் அவன் ஒரு பெரிய அரண்மனை பதவியும் கர்த்தர் கொடுத்தார். அழிக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, அதே ஸ்தானத்தில் அந்த சத்துருவுக்கு முன்பாக உங்களுடைய தலையை உயர்த்தி தேவன் ஆசீர்வதிப்பார். அதற்காக ஒரு எஸ்தரை போல ஜெபமும் செயல்பாடு நமக்குள்ளே இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த நாள் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதிருங்கள். எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி மூலமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பொருத்தனையோடு ஜெபித்தாள் அன்னாள், கண்ணீரோடு ஜெபித்தாள் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த ஜெப வேளையில் ஜெபிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தன்னுடைய குடும்பத்தின் தேவைக்காக ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வாழ்றேன், ஆனா என் வாழ்க்கையில மட்டும்தான் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே ஒரு பெண்ணினாள் மூலம் துக்கப்படுத்தி விசனப்படுத்த ஒரு அன்னாளை போல இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு இவர்களுடைய கண்ணீரின் ஜெபத்தின் மூலமாய் தேவன் தீர்க்க தரிசன அபிஷேகம் உள்ள சந்ததி அன்னாளுக்கு கொடுத்தது போல அப்பா, என்ன காரியத்துக்கு விசனப்படுத்து ஆண்டவரே வார்த்தையினால தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ இந்த ஜெப வேளையில ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதித்தப்பா. ஆண்டவரே பல மடங்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து எந்த இடத்துல வெட்கப்படுறாங்களோ, எந்த சபையில, எந்த ஆண்டவரே தெருவுல, எந்த குடும்பத்துல, அதே காரியத்துல இப்படி உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இரண்டாவது ஆண்டவரே ஜெபமும் தான தர்மமும், ஒரு ஆண்டவரே கொர்நேலியுடைய ஜெபமும் தான தர்மமும் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நினைப்பூட்டப்பட்டது ஆண்டவரே. ஒரு தூதனே வந்து சொல்றான் நினைப்பு, அதே மாதிரி மாற்றும் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில ஜெபிக்கிற ஆண்டவரே, தான தர்மங்களை செய்த ஆண்டவரே அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே பலர்னால பாதிக்கப்பட்டு வார்த்தையினால ஆண்டவரே குத்தப்பட்டு இனி என்னால் செய்ய முடியாது என்று இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு தொற்காலை போல ஆண்டவரே அநேகருக்கு உதவி செஞ்சோம். இன்றைக்கு மரண போராட்டத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்த நிலைமையில சரீர வியாதியில பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. நான் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். மறுபடியும் அவங்களுடைய ஜீவனுக்காக எத்தனையோ பேர் ஜெபிப்பாங்களே ஆண்டவரே. இயேசுப்பா இறங்க உம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் ஜெபத்திலையும் தான தர்மங்கள் செய்கிறதிலையும் மறுபடியும் இழந்ததில் ஆண்டவரே அதே கிராமத்திற்கு, அதே தெருவுக்கு, அதே சபைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி செஞ்சிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவன் அதற்கேற்ற வல்லனை பல மடங்காய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபித்து தேவ சித்தத்தை செய்ய ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு எஸ்தரை போல ஆண்டவரே அந்த எஸ்தர் ஜெபித்தது மாத்திரமல்ல, தன் குலத்திற்கு வருகிற அழிவை நான் எப்படி பார்க்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரே நான் செத்தாலும் சாகிறேன், ஜனத்துக்காக போகிறேன் சொல்லி அவங்களுக்குள்ளால ஒரு வைராக்கியம் உண்டானது போல ஆண்டவரே அநேக வேளையில என்னால் ஜெபிக்க தான் முடியும். ஆனால் இந்த இடத்துல, இந்த பகுதியில நான் எப்படி இதை போய் பேச முடியும், எனக்கு மரணம் கூட சம்பவித்து விட அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தை கொண்டு ஆண்டவரே, இவர்களை கொண்டுதான் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கொண்டுதான் இந்த சித்தத்தை நீங்க செய்ய சித்தமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு மறுபடியும் அவர்களை எழுப்புவீர. ஜெபித்து செயல்படும் போது சத்துருக்களை அழிக்க முடிய பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துங்க. யாருக்காக தூக்குமரம் செய்யப்பட்டதோ ஆண்டவரே, அதே நபரை அரண்மனைகள் கர்த்தர் உயர்த்தி ஆண்டவரே அந்த சத்ரு அரண்மனை தூக்கி வரப்பட்டு ஆண்டவரே அந்த ஆண்டவரை தூக்குமரத்துல மாட்டப்பட்டது போல வித்தியாசத்தை கர்த்தர் ஆண்டவரை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சத்துருக்களுக்கும் தேவனால் தரிசனம் பெற்ற பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறதற்காக நன்றி அப்பா. அதற்காக செயல்பட ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. அப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செஞ்சு விட்டதற்காக நன்றி. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.